ஜனாதிபதி சங்கர் தயாள் தர்மா அரசுமுறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு செல்லுகின்றார். மஸ்கட் மன்னன் விமான நிலையத்திற்கு வந்து விமான கதவு திறந்தவுடன் கட்டி அணைத்து வரவேற்று அழைத்து சென்று காரில் உட்கார வைத்து ஓட்டுநரை இறங்க சொல்லி அவனே ஓட்ட ஆரம்பிக்கின்றான். பத்திரிகைக்காரர்கள் போய் அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது கூட வராத மஸ்கட் மன்னன் இந்திய துணை ஜனாதிபதி அழைப்பதற்கு ஏன் வந்திருக்கிறீர்கள் விமான நிலையத்திற்கு? இது புரோட்டோகால் இல்லையே. அவன் சொன்னான், நான் பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கும்போது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா என்னுடைய ஆசிரியர். நான் இந்த விமான நிலையத்திற்கு வந்ததற்கு காரணம் ஜனாதிபதியை வரவேற்பதற்கு மன்னனாக அல்ல, என்னுடைய ஆசிரியரை வரவேற்பதற்கு மாணவனாக வந்திருக்கிறேன். இதை பார்த்து ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டார். உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள், உலகத்தை ஜெயிச்சுட்டே எப்பட்றா? கேள்வி. அலெக்சாண்டருடைய பதில் என்ன தெரியுமா மாணவ செல்வங்களே? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறி. உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர் தன்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அழைச்சு கஜானா சாவியை கொடுத்து, உலகத்தை ஜெயிச்சது ஒன்னால தான்யா, கஜானா திறந்திருக்கு, இந்த சாவி என்ன வேணாலும் எடுத்துக்க. அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், மாசிடோனியா பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை கட்டணும், அதுக்குரிய பணத்தை உன்னுடைய மெய்காவலர்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லி, எனக்கு ஒரு பைசா கூட வேண்டான்ட்டு. இதை கேள்விப்பட்ட அவுரங்கசீப்பினுடைய ஆசிரியர் சையத் முகமது, அவர் அவுரங்கசீப்பிட்ட போய் பாருங்க, அரிஸ்டாட்டில் கூப்பிட்டு அலெக்சாண்டர் கஜானா சாவியே கொடுத்து எது வேணாலும் எடுத்துக்கிட்டான், நான் உன்னோட ஆசிரியர், நீ எனக்கு என்ன தரப்போறேன்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், அவன் சொன்னதை பதிவு செய்கிறான், அவுரங்கசீப் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பக்கத்தில் வாயாங்கிறான் வாத்தியார், பக்கத்தில் போகிறார். என் வாழ்க்கை கெட்டது காரணமே நீ தான். உன்னுடைய தற்புகழ்ச்சியை பேசியே பாதி நேரத்தை ஃபுல்லாக காலி பண்ணிட்ட. இந்த மராட்டிய சிவாஜியை கூட என்னால் ஜெயிக்க முடியல. நான் உருப்படாமல் போனது காரணம் நீ தான். நீ என் ஆசிரியருங்கிறதுனால உனக்கு 5 நிமிஷம் டைம் தர்றேன், அதுக்கு மேலே இருந்தானா உன்னை சிறைச்சேதம் செய்து விடுவேன், தலையை துண்டாக்கி விடுவேன் என்றவுடன் பின்னங்கால் பிடரில் அடிக்க அந்த வாத்தியார் ஓடினாருங்கிறதும் சரித்திர உண்மை. இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம்.